ஒரு சவரன் ஆபரண தங்கம் மீண்டும் 1,00,000 தாண்டியது. ஒரே நாளில் 1,360 ரூபாய் உயர்ந்து 1,560 ரூபாய் என புதிய உச்சம் தொட்டது. தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் மூலம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதில் பல்வேறு முரண்பாடுகள் இருப்பது அம்பலம். 495 வாக்குச்சாவடிகளில் நீக்கப்பட்ட வாக்காளர்கள் அனைவருமே இறந்தவர்கள் என்ற தகவலால் சந்தேகம். சென்னை பல்லாவரம் தொகுதியில் உயிருடன் இருப்பவர் இறந்துவிட்டதாக வாக்காளர் பட்டியலில் பெயர் நீக்கம். படிவத்தை பூர்த்தி செய்து கொடுத்தும் பெயர் இடம்பெறவில்லை என குற்றச்சாட்டு. திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு முதலமைச்சரை சந்தித்து ஆலோசனை. தமிழ்நாட்டின் எதிர்கால வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அறிக்கை தயாரிப்பதாக கனிமொழி பேட்டி. விஜயை அதிமுக கூட்டணிக்கு அழைத்தது பாஜகவின் கருத்து. ஒத்த கருத்துடைய கட்சிகள் கூட்டணிக்கு வரலாம் என்றும் பழனிசாமி அழைப்பு. தமிழ்நாடு முழுவதும் 5வது நாளாக செவிலியர்கள் காத்திருப்பு போராட்டம். தொகுப்பூதிய செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தல். கொரோனா காலத்தில் பணியாற்றிய 724 பேருக்கு விரைவில் பணி ஆணை. செவிலியர்கள் உடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். தாவேகா சார்பில் கேக் வெட்டி கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடிய விஜய். சமூக நல்லிணக்கத்தை பாதுகாப்பதில் 100% உறுதியாக இருப்பதாக பேச்சு. விஜய் முன்னிலையில் தமிழ்நாடு அரசை பாராட்டிய ஆற்காடு நவாப் முகமது அலி. பெண்கள் பாதுகாப்பு, மத நல்லிணக்கத்துக்கு சிறந்த உதாரணம் தமிழ்நாடு என புகழாரம். பழைய ஓய்வூதியம் திட்டம் நடைமுறை தொடர்பாக அமைச்சர்களுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வி. ஜனவரி 6 முதல் கால வரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடத்த உள்ளதாக ஜாக்டோ ஜியோ அறிவிப்பு. பொங்கலை முன்னிட்டு ஜனவரி 14ஆம் தேதி முதல் 4 நாட்களுக்கு சென்னை சங்கமம் விழா. சென்னையில் 20 இடங்களில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. செங்கம் அருகே குழாயில் அடைப்பு ஏற்பட்டு வீணாகும் குடிநீர். தண்ணீரில் சிக்கிய கார் கயிறு கட்டி மீட்பு. தொடரும் உறைபனியால் காஷ்மீர் போல காட்சியளிக்கும் கொடைக்கானல். வெண்பனி பொருத்தியது போல காணப்படும் புல்வெளிகள். திருப்பாச்சேத்தி அருகே விளை நிலங்களை மூழ்கடித்த கண்மாய் தண்ணீர். ஒரு வாரமாக தண்ணீர் தேங்கி உள்ளதால் நாற்றுகள் அழுகி வீணாவதாக வேதனை. நாகையில் 6 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை கடத்திய இந்து மக்கள் கட்சி நிர்வாகி கைது. வேளாங்கண்ணி கார் பார்க்கிங்கில் கையும் களவுமாக பிடிபட்டவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைப்பு. சங்கரன்கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் எலுமிச்சை விலை வீழ்ச்சி. கிலோ 70 இருந்து 20 ரூபாயாக குறைந்து விட்டதால் விவசாயிகள் கவலை. தேர்தல் அறக்கட்டளைகள் மூலம் 3112 கோடி ரூபாய் நன்கொடை பெற்ற பாஜக. அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்பட்ட மொத்த நிதியில்
82 விழுக்காடு தொகை பாஜக வசம். ஆபரண தங்கம் ஒரு சவரன் மீண்டும் 1 லட்சம் ரூபாயை கடந்து புதிய உச்சமாக 1,560,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. சென்னையில் ஒரே நாளில் ஆபரண தங்கத்தின் விலை 2 முறை உயர்ந்து 1 சவரன் மீண்டும் 1 லட்சம் ரூபாயை தாண்டியதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். காலையில் சவரனுக்கு 640 ரூபாய், மாலையில் 720 ரூபாய் என ஒரே நாளில் 1360 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 1,560,000 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. 1 கிராம் தங்கம் 12,570 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை கட்டுக்கடங்காமல் நாள்தோறும் புதிய உச்சத்தை பதிவு செய்து வருகிறது. இன்று காலை கிராமுக்கு 5 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 231 ரூபாய்க்கும் 1 கிலோ 2,31,000 ரூபாய்க்கும் வர்த்தகமாகி வருகிறது. அரசியல் புரட்சியின் அடையாளமா, ஒடுக்கப்பட்ட மக்களை உயர்த்துகிற கருத்தியல் தெளிவான அடையாளமா, திராவிட இயக்கம் இருக்கிற காரணத்தால் தான் ஆதிக்கவாதிகளுக்கும் அவங்களுக்கு அடிமை சேவகம் செய்யக்கூடியவங்களுக்கும் திராவிடம் என்றாலும் திராவிட இயக்கங்கள் என்றாலும் திராவிட முன்னேற்றக் கழகம் என்றாலும் கசக்கு ரொம்ப எரியுது. ஒடுக்கப்பட்டவங்க மேலெழுந்து வராங்க என்பது எவ்வளவு வன்மம் வெளியே வருது. வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா விமர்சனங்கள் என்ற பேரில் எத்தனை அவதூறுகள், எவ்வளவு காழ்ப்புணர்வு. அந்த காலத்தில் நீதி கட்சியை குழி தோண்டி புதைப்பேன்னு ஒருத்தர் சொன்னார். ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன? 100 ஆண்டுகள் கழிச்சும் நீதி கட்சியோட நீட்சியாக நாம் தமிழ்நாட்டு மக்களோட ஆதரவோட மக்களோட பயணத்தை தொடர்ந்துக்கிட்டு இருக்கோம். நாம் திராவிட மாடல்னு சொல்ல அவங்களுக்கு திரும்ப திரும்ப எரியுது. அவங்களுக்கு திரும்ப திரும்ப எரியணும் தான் நாம் திரும்ப திரும்ப திராவிட மாடல்னு சொல்கிறோம். 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாடு எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருக்கு? இதே காலகட்டத்தில் நம்மளோட பிற மாநிலங்கள் அடைந்திருக்கக்கூடிய சமூக வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, உட்கட்டமைப்பு வளர்ச்சி என்ன? மற்ற எல்லாரையும் விட எல்லா வகையிலும் நாம் 20 ஆண்டுகளுக்கு முன்னோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம். கண்கூடா தெரிகிற இந்த உண்மைகளை கூட மறைக்கலாம்னு நினச்சி சிலர் என்ன கேட்குறாங்க, திராவிடம் என்ன செஞ்சுது, திராவிட மாடல்னா என்னன்னு கேட்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லுகிற வகையில் இந்த புத்தகங்களை எழுதியிருக்கிறார் நம்முடைய அருமை சகோதரர் திருமாவேலன் அவர்கள். ஒரு எழுத்தாளருக்கு, அதுவும் திராவிட இயக்க எழுத்தாளருக்கு இருக்க வேண்டிய உண்மையான கடமையை நம்முடைய திருமாவேலன் அவர்கள் செஞ்சிருக்கிறார். 2002 இவர் எழுதின இவர் தமிழர் இல்லை என்றால் எவர் தமிழர் அந்த நூலை நான் வெளியிட்டப்போ சொன்னேன், திராவிட இயக்கத்தோட வரலாறு, அந்த சாதனைகள் குறித்து தொடர்ச்சியாக நீங்கள் எழுதணும்னு சொன்னேன். அந்த கடமையை செஞ்சிருக்கக்கூடியவருக்கு என்னுடைய மனதார பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இதெல்லாம் உணர்வோடு வருதுன்னா அதை நிர்வகிச்சிருக்கக்கூடிய வகையிலே அவர் தமிழ் குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருடைய தந்தை பெரும் புலவர் படிக்கராமு, அவளை பற்றி உங்களுக்கெல்லாம் நிச்சயம் தெரிஞ்சிருக்கும். திருக்குறள் நெறி பிறப்ப தன்னையே ஒப்படைச்சிக்கிட்ட வருவர். அதனால தான் இந்த ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருதை அவருக்கு நாங்கள் வழங்கணும். இப்படிப்பட்ட தமிழ் குடும்பத்தை, அந்த எழுத்து குடும்பத்தை சார்ந்த திருமாவேலன் அவர்கள் கலைஞர் செய்தியுடைய தொலைக்காட்சிக்கு தலைமை பொறுப்பில் இருந்து சிறப்பாக செயல்பட்டு வரார். ஏன் முரசொலி 4/8 பங்களிக்கிறார். பொதுவாக மீடியாவில் இருக்கிறவங்க, அதில் நியூஸ் சேனல் இருக்கிறவங்க எப்படிப்பட்ட பரபரப்பான சூழல் இருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். பிரேக்கிங் நியூஸ் எடுக்கிற பரபரப்புலையும் தன்னுடைய எழுத்து பணிக்கு பிரேக் எடுக்காமல் இப்படிப்பட்ட நூல்களை படைக்கிறதுக்காகவே திருமாவேலன் அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன்.
இன்றைக்கு வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த நூல்களை பற்றி சொல்லணும்னா, முதல்ல தீரர்கள் கோட்டம் திமுக. இந்த புத்தகத்தை எழுதுனதுக்காக திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய முதன்மை தொண்டனா என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். பேரறிஞர் அண்ணா உருவாக்கி அரை நூற்றாண்டு காலம் தலைவர் கலைஞர் அவர்கள் வழிநடத்திய இயக்கம் இந்த இயக்கம். பவள விழா கண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் நான் தலைவர் பொறுப்பில் இருக்கிறேன். வெள்ளி விழா, பொன் விழா, பவள விழா தொடர்ந்து ஆட்சி பொறுப்பில் இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் நிச்சயம் நூற்றாண்டு விழா காலத்திலேயும் ஆட்சி பொறுப்பில் இருந்து தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதைகளை அழைத்து செல்லும். அதுக்கான வலிமை கோடிக்கணக்கான உடன்பிறப்புகளுக்கு இருக்குது. கடுமையான எதிர்ப்புகளை எல்லாம் வென்று நெருப்பாற்றில் இணைந்தி அண்ணாவுடைய தம்பிகளா, தலைவர் கலைஞருடைய உடன்பிறப்புகளா கட்டுக்கோப்பாக இருக்கிற இந்த இயக்கத்தை தீரர்கள் கூட்டம்னு சொல்லாமல் வேறு என்ன சொல்கிறது? உழைப்பை மட்டுமல்ல, உயிரையே கொடுத்தவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் இந்த இயக்கம். அந்த தியாக வரலாற்றை கண்ணீர் வர வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த தியாகருடைய வரலாற்றை இன்றைய இளைய தலைமுறையினர் நிச்சயம் அறிந்து கொள்ள வேண்டும். திமுகனா என்ன, திமுகனா என்னன்னு ஹிஸ்ட்ரியை திரும்பி பார்த்தீங்கன்னா, போராட்டம் போராட்டம் போராட்டம், சிறை சிறை சிறை, தியாகம் தியாகம் தியாகம், இதுதான் திமுக. இந்திய திணிப்புக்கு எதிரான போர்க்களம், எல்லைமீட்பு போர்க்களம், எமர்ஜென்சி கொடுமைகள், எதேச்சாதிகார அடக்குமுறைகள்னு நம்மளோட மண் மொழி மானம் காக்க திமுக எதிர்கொண்ட வழிகள் ரொம்ப அதிகம், ரொம்ப பெருசு. அத்தனையும் கடந்து 6வது முறையாக ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம் தொண்டர்கள் தான். அரசியலில் பலரும் சொகுசு எதிர்பார்த்து வருவாங்க. ஆனால் திமுகவுக்கு அந்த சொகுசு கிடையாது. சில இயக்கங்களை பார்த்தீங்கன்னா சின்ன எஃப்ஐஆருக்கு கூட கட்சி விட்டு கட்சி தாவாங்க. ஆனால் கொடூரமான அடக்குமுறைகளை எதிர்கொண்டு அவதூறுகளையும் பழிச்சொற்களையும் தாங்கி வன்மத்தையும் தாங்கி கருப்பு சிவப்பு தான் உயிர் மூச்சு, அண்ணாவும் கலைஞரும் தான் சொன்ன கொள்கைகள் தான் அவர் கட்டளைன்னு லட்சியத்துக்காக வாழக்கூடியவங்க தான் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய உடன்பிறப்புகள். இந்த வலிமையெல்லாம் பட்டியல் போட்டு பதிவு செய்துள்ளதால் தான் தீரர்கள் கூட்டம் திமுகவை தியாக புத்தகம்னு சொன்னேன். அடுத்து திராவிட அரசியல் வரலாற்றின் குப்பை தொட்டியில் எத்தனையோ இயக்கங்கள் தூக்கி எறியப்பட்டிருக்கு. ஆனால் எதிர்ப்பாளர்கள் எல்லாம் குப்பை தொட்டியில் எறிந்து கோட்டையை பிடிச்ச இயக்கம்னா அது திராவிட இயக்கம்தான். நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, இவ்வளவு அவதூறுகளை தரந்தாழ்ந்த வாசகங்களை எல்லாம் எப்படி தாங்கிக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு என்னுடைய பதில் என்ன என்றால், இதெல்லாம் எங்களுக்கு புதுசாக இன்னைக்கு நேற்று பார்க்குறோம். பேரறிஞர் அண்ணா வழியில் சொல்லணும்னா வாழ்க வசவாளர்கள்னு தமிழ் சமுதாயத்தை முன்னேற்றத்திற்கான நம்முடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதான் காலங்கள் மாறுது, எதிரிகள் மாறுறாங்க. ஆனால் திமுக மட்டும் கம்பீரமாக நிலைச்சி நிற்குது. காலந்தோறும் உருவாகுகிற அரசியல் எதிரிகளை சிங்கிள் ஹேண்டில் எதிர்கொண்டு நூற்றாண்டை நோக்கி நடை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். நாம் சூரியனை போல நிரந்தரமான ஒளியை வழங்கிக்கிட்டே இருக்கணும். இதைத்தான் திராவிட அரசியல் புத்தகம் சொல்லுது. தாய் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு பெயர், தமிழுக்கு செம்மொழி தகுதி, சமூக நீதி கருத்தியலை காப்பது, தமிழ்நாட்டின் வளர்ச்சியிலே திட்டங்களை சாத்தியப்படுத்துவது, ஏராளமான கல்வி நிலையங்களை உருவாக்குவது, சொல்லி தீராத சாதனைகளுக்கு சொந்தமான இயக்கம் நம்முடைய இயக்கம். நீதி கட்சி காலத்திலிருந்து அதோட நீட்சியான நம்மோட திராவிட மாடல் அரசு சாதனைகளின் வரலாற்று கருவூலமாக இந்த புத்தகத்தை உருவாக்கி இருக்கிறார். கண் முன்னாடி ஏற்பட்டிருக்கக்கூடிய வளர்ச்சியை கூட காண பிடிக்காமல் கண்மூடி குற்றம் சாட்டக்கூடியவர்களுக்கு இதோ ஆதாரம், இப்போவாச்சும் படிங்கன்னு திருமாவளவன் இந்த புத்தகத்தை நமக்கு எழுதியிருக்கிறார். வரலாற்று அறிவும் திராவிட பற்றும் மொழித்திறனும் உள்ள ஒருத்தரால் தான் இப்படிப்பட்ட நூலை எழுத முடியும்.
இது எல்லாத்துலேயும் தான் தேர்ந்தவர்னு நம்முடைய திருமாவளவன் அவர்கள் நிரூபிச்சிருக்கிறார். அடுத்து 3வது புத்தகம், முறை செய்து காப்பாற்றும் முதலமைச்சர். இந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்வதை விட நீங்கள் வாங்கி படித்து பொதுவெளியில் பேசணும். நம்ம ஆட்சி அனைவருக்குமான ஆட்சியாக எப்படி சிறப்பாக செயல்படுதுன்னு சொன்னாங்களே. அன்பு 10, அறிவு 10, மகளிர் 10, உழவர் 10, இளையோர் 10, திராவிடர் 10, தமிழின 10, எழுந்தது 10, தமிழ்மொழி 10, ஏற்ற 10ன்னு அருமையாக எழுதியிருக்கிறார். மொத்தத்தில் திராவிட மாடலை சுருக்கமாக அவர் கொடுத்துருக்கிறார். இதை புத்தகம்னு சொல்கிறதை விட நம்ம ஆட்சியுடைய டைரின்னு சொல்லலாம். இந்த புத்தகத்தை மாண்புமிகு ஆசிரியர் அவர்கள் வெளியிட நம்ம திராவிட ஆழ்வார் பெற்றுக்கொண்டிருக்கிறார். இதையும் திருமாவளவன் அவர்கள் காரணத்தோடு தான் செஞ்சிருப்பார்னு நினைக்கிறேன். இது எல்லோருக்குமான ஆட்சின்னு காட்ட இப்படி பண்ணியிருப்பார்னு நான் நினைக்கிறேன். கடந்த வாரம் தமிழ்நாடு ஹஜ் இல்லத்துக்கு நான் அடிக்கல் நாட்டினேன். விமான நிலையத்துக்கு எதிராக ஹஜ் இல்லத்துக்கு நான் அடிக்கல் நாட்டினேன். அடுத்த சில நாட்களில் மனிதநேய மகத்துவத்தை சொல்கிற கிறிஸ்மஸ் விழாவில் பங்கேற்றேன். மறுநாள் திருநெல்வேலி மாவட்ட அரசு விழாவில் நெல்லையப்ப திருக்கோயிலில் வெள்ளித்தேர் வரும் ஜனவரியில் ஓடும்னு நான் சொன்னேன். இதுதான் திராவிட மாடல். நம்மளை எப்படி கார்னர் பண்ணுறதுன்னு தெரியாமல் எதிரிகள் புலம்பிகிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் இந்த புத்தகங்களை வாங்கக்கூடியவர்களுக்கும் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னவென்றால், புத்தகம் என்பது அறிவாயுதம். பயன்படுத்தாமல் விட்டால் ஆயுதம் துருப்பிடிச்சிடும். அதேபோல் புத்தகங்களையும் அலங்காரத்துக்காக அலமாரி வைக்காமல் தினமும் எடுத்து வாசிக்கணும். அப்போ தான் நம்முடைய மூளையும் துருப்பிடிக்காமல் இருக்கும். திருப்பாச்சேத்தி அருகே விளைநிலங்களை மூழ்கடித்த கண்மாய் தண்ணீர் வெளியேற வழியின்றி 1 வாரத்திற்கு மேலாக தேங்கி உள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தி அருகே உள்ள கானூர் கண்மாயை நம்பி 4000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெற்று வருகின்றன. இந்நிலையில் கண்மாயிலிருந்து வேம்பத்தூருக்கு தண்ணீர் திறக்கப்படும் மடை உடைந்ததால் 1 வாரமாக தண்ணீர் வெளியேறி வேம்பத்தூரில் உள்ள விளைநிலங்களில் பாய்ந்து 20 நாட்கள் பயிர்கள் மூழ்கியுள்ளன. வழக்கமாக கானூர் கண்மாயிலிருந்து வேம்பத்தூருக்கு திறக்கப்படும் தண்ணீர் ஏந்தல் கண்மாயில் சென்று சேர்ந்து அங்கிருந்து மதகு வழியாக வெளியேறும். தற்போது அந்த மதகும் சேதமடைந்ததால் வெளியேற வழியின்றி விளைநிலங்களிலேயே தண்ணீர் தேங்கியுள்ளதால் 60க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிர்கள் அழுகும் நிலை உருவாகியுள்ளது. கானூர் கம்மாயில் சற்று போன வட்டமே பாதி உடஞ்சிருச்சு. இந்த வட்டமும் உடஞ்சதுனால சரி பண்ணதுனால கம்மாயில் இருந்து தண்ணி ஃபுல்லாக வேம்பத்தூர் பக்கத்து கம்மாயெல்லாம் வந்துருச்சு. அந்த கம்மாயை விட்டு நாங்கள் ஒரு 60 ஏக்கர் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அங்கே தண்ணி சற்று இல்லாதனால தண்ணி இந்த கம்மாயில் நிறைஞ்சு எங்கள் வயல் ஒரு 60 ஏக்கர் ஃபுல்லாக ஒரு 20 நாள் பயிரை ஃபுல்லாக மூழ்கிடுச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஏக்கருக்கு நம்ம 5 ரூபா செலவு பண்ணி இந்த விவசாயம் பார்த்தா. அந்த சைடு கழுங்கு அடைக்காமல் வச்சுருக்காங்க. எப்போயுமே திறந்து விட்டுருவாங்க. இந்த வட்டம் அங்கிட்டு உள்ளவங்க திறக்க விட மாட்டுறாங்க. அதனால் தண்ணி ஏறிக்கிட்டே வருது. பயிர்கள் முழுவதும் மூழ்கியுள்ள நிலையில் செய்வதறியாமல் தவித்து வருவதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் கானூர் கண்மாயில் மழை கடந்த ஆண்டே சேதமடைந்திருந்ததாகவும் அதனை சரி செய்திருந்தால் இப்போது பாதிக்கப்பட்டிருக்க மாட்டோம் என்றும் வேதனை தெரிவிக்கின்றனர். நாளைக்கு மேலே ஆகி போச்சு. நாங்கள் பயிர் விவசாயம் பண்ணி பூரா விதப்பு பூராமே அழுக்கு முடிச்சிருச்சு. எங்களுக்கு ஏதோ கவர்மெண்ட் பார்த்து ஒரு தொகை நிவாரணம் செய்ய மாதிரி கிட்டத்தட்ட ஏக்கருக்கு இப்போ 18,000 மேலே மட்டும் செலவாயிருச்சு. வேம்பத்தூரில் பாதிப்பு பற்றி கேள்விப்பட்ட அதிகாரிகள் கண்மாயிலிருந்து தண்ணீர் நிறுத்தப்பட்டு விட்டதாகவும் தண்ணீர் வடிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சன் செய்திகளுக்காக செய்தியாளர் கணேசன். தமிழகத்தில் பணி நிரந்தரம் கோரி ஒப்பந்த செவிலியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர்களில் 750 பேருக்கு புதிதாக பணியிடங்களை உருவாக்கி சீனியாரிட்டி அடிப்படையில் ஆணை வழங்கப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் உறுதி கூறியுள்ளார். தஞ்சையில் எம்ஆர்பி செவிலியர்கள் மேம்பாட்டுச் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இவர்களது காத்திருப்பு போராட்டம் 5வது நாளாக நீடித்தது. மயிலாடுதுறையில் மாவட்ட அரசினர் மருத்துவமனை முன்பு செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோன்று புதுக்கோட்டையில் 50க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் பதாகைகளை ஏந்தி முழக்கங்களை எழுப்பினர்.
எங்களோட போராட்டத்தோட முக்கிய கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சம வேலைக்கு சம ஊதியம். ஃபஸ்ட்டு முதல் கோரிக்கை வந்து பணி நிரந்தரம். எம்ஆர்பி மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து செவிலியர்களையும் பணி நிரந்தரம் பண்ணுறது தான் எங்களோட முதல் கோரிக்கையாக நாங்கள் வச்சுருக்கோம். சென்னை அடுத்த கூடுவாஞ்சேரியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 5வது நாளாக 1000க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தமிழ்நாடு செவிலியர் சங்கம் உள்ளிட்ட சங்கத்தினருடன் கிண்டியில் உள்ள டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் பேட்டியளித்த மா சுப்பிரமணியன் பல்வேறு கோரிக்கைகளுக்கு விரைந்து தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றார். ஆக ஒரு 724 கம்யூனியல் ரொட்டேஷன் இல்லாமல் பணியாற்றிய அவர்களுக்கு இந்த அரசாங்கம் பணியில் எடுத்துக்கொள்வது என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. 750 புதிய பணியிடங்களை உருவாக்கி இந்த சம்பந்தப்பட்ட தற்போது போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்ற தோழர்களுக்கு அந்த செய்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது. கொரோனா காலத்தில் பணியாற்றிய 724 பேருக்கு தொகுப்பூதிய பணியிடங்கள் ஒதுக்கித் தரப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். குப்பை கிடங்கா அல்லது வனப்பகுதியா என ஆச்சரியப்படும் அளவிற்கு 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மரங்களால் சூழப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாநகராட்சியின் குப்பை கிடங்கு. இது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். குடியிருப்புகள், நகரங்கள் மற்றும் சாலைகளை தூய்மையாக வைக்க உருவாக்கப்பட்ட குப்பை கிடங்குகள் தற்போது சுற்றுச்சூழலுக்கும் நிலத்தடி நீர் மாசுக்கும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. ஆனால் குப்பை கிடங்குகளையும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த சோலையாக மாற்ற முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக உள்ளது தூத்துக்குடி மாநகராட்சிக்கு சொந்தமான தருவைக்குளம் குப்பை கிடங்கு. வாகை, புங்கை, வேம்பு, தேக்கு என 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட 300 வகையான மரங்கள், மல்பீரியன், அத்தி, கொய்யா என கொத்து கொத்தாக காய்த்து தொங்கும் பழங்கள், தக்காளி, கத்தரிக்காய், சுரக்காய், புளியங்காய் என விளையும் காய்கறிகள் என மியாவாக்கி காடு வளர்ப்பு முறையில் மாற்றம் கண்டுள்ளது தருவைக்குளம் குப்பை கிடங்கு. தூத்துக்குடி தருவைக்குளத்தில் இருக்கிற நம்மளோட முன்னாடி குப்பை மேடும்பாங்க, இப்போ அது வந்து சுகாதாரமான இடமாக சோலையாக இருக்கும். ஏன்னா நிறைய செடி வச்சதுனால குப்பை மேடுங்கிறது வந்து அந்த காலத்தில் நீங்கள் நம்ம படிக்கச்சில படிச்சிருப்போம். குப்பை மேடு கோபுரம் ஆகுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தூத்துக்குடி மாநகராட்சியில் அந்த டம்ப் யார்டை பார்க்கலாம். பொதுமக்கள் கடந்து செல்லவே முடியாமல் இருந்த தருவைக்குளம் குப்பை கிடங்கை சோலையாக மாற்றும் முயற்சிகள் கடந்த 2022ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டன. தூத்துக்குடி மாநகராட்சி அமைச்சர் கீதா ஜீவன் மற்றும் திமுக எம்பி கனிமொழியின் முயற்சியால் CSR பங்களிப்புடன் தொடங்கப்பட்ட பணிகள் தற்போது சுற்றுச்சூழல் மாற்றத்திற்கு வித்திட்டுள்ளன. ஒரு காலத்தில் துர்நாற்றம் வீசும் பகுதியாக இருந்த இடம் தற்போது மயில், மான் மற்றும் வித்தியாசமான பறவைகளின் புகலிடமாக மாறியுள்ளது. சூப்பர்வைசர் வேலை பார்க்கேன். இங்க வந்து முதல்ல இந்த இடங்கள்லாம் வந்து குப்பை காடா கிடந்தது. இது வந்து தரக்குள குப்பை கிடங்குன்னு சொல்லுவாங்க யாருமே. ஆனா இப்ப வந்து யாருமே வந்து குப்பை கிடங்குன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு செடிகளா வச்சு பராமரிச்சுக்கிட்டு இருக்கோம். இங்க வந்து தூசு குப்பை மேடுமா இருந்தது. குப்பைகளை நிறைய தட்டி தூசு சேதாரமா இருந்தது. இப்ப நாங்க வந்து நிறைய மரக்கன்றெல்லாம் வச்சிருக்கோம். கொய்யா, மாங்கன்று, தென்னந்தோப்பு, நிறைய கன்று வச்சிருக்கோம். வாகைன்ற மாதிரி எல்லாம் செடி வச்சிருக்கோம். நல்ல காத்தோட்டமா எங்களுக்கு இருக்கு. இயற்கையை சுவாசிக்கிற மாதிரி இருக்கு. நீர் சேமிப்பு முறைக்கும் தருவைக்குளம் குப்பை கிடங்கு எடுத்துக்காட்டாக உள்ளது. 526 ஏக்கர் பரப்பளவில் வளர்க்கப்படும் மரங்கள் மற்றும் செடிகளுக்கு சுத்திகரிக்கப்பட்ட கழிவுநீர் பயன்படுத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடி மாநகராட்சியிலிருந்து வேஸ்டா போகக்கூடிய சாக்கடை தண்ணியை இன்னைக்கு இங்க ஒரு ஃபேக்டரியில ஃபில்டர் பண்ணி தர்றாங்க. அந்த தண்ணியை தான் நாங்க இங்க கொடுக்குறோம். அது வந்து முழு பலன் கிடைக்குது. தோட்டங்கள் வளர்ச்சிக்கு முழு பலன் கிடைக்குது. ஒரு மரம் வந்து 3 வருஷத்துல காய்க்கும் அப்படிங்கிற மரம் 2 வருஷத்துலேயே காய்க்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பீடா இருக்குது மரங்களோட வளர்ச்சி. குப்பை கிடங்கா அடர்ந்த வனமா என சந்தேகத்தை உருவாக்கும் வகையில் காட்சியளிக்கும் தருவைக்குளம் குப்பை கிடங்கு குப்பை மேடும் கோபுரமாகும் என்ற சொல்லின் செயல் வடிவம் என்றால் அது மிகையல்ல. சன் நியூஸ் செய்திகளுக்காக தூத்துக்குடி செய்தியாளர் ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.